ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்கள் ஓவரியோட ஹெல்த்தை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணலாம். முக்கியமாக நீங்கள் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறவங்களா இருந்தால் உங்களுக்கு வந்து இந்த ஓவரி ஹெல்த் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். சீக்கிரமாக வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கும் இந்த ஓவரியோட ஹெல்த் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும். ஒவ்வொருத்தரும் வந்து நம்மளோட ஓவரியை வந்து பாதுகாக்கிறது, கவனிச்சுக்கிறது தான் ரொம்ப முக்கியம். பெண்கள் வந்து தங்களோட ஓவரியை ஆரோக்கியமாக வச்சுருந்தாலே அவங்களால சீக்கிரமாக ப்ரெக்னென்ட் ஆக முடியும். அதாவது உங்களோட பீரியட்ஸ் ஆரம்பத்துலேருந்து அதை முடிகிற வரைக்கும் அந்த சைக்கிள் வந்து உங்களுக்கு ரெகுலராக இருந்தால் மட்டும்தான் உங்களால் சீக்கிரமாக ப்ரெக்னென்ட் ஆக முடியும். ஒரு சில காரணங்கள்னால வந்து ஒரு சிலருக்கு பீரியட்ஸ் வந்து தள்ளி போகும், ஒரு சிலருக்கு இரெகுலர் பீரியட்ஸ் இருக்கலாம், ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கலாம். இது எல்லாமே வந்து ஓவரியோட ஹெல்த்துக்கும் இதுக்கும் ரிலேஷன் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எடுத்துக்கிற ஃபுட்டுலேருந்து தான் நம்மளோட ஓவரியோட ஹெல்த்தை நம்ம வந்து பாதுகாக்க முடியும். நீங்கள் ஜங்க் ஃபுட் அதிகமாக சாப்பிட்றவங்களா இருக்கீங்க, அல்லது நீங்கள் ரெகுலராக வந்து சாப்பாடு எடுத்துக்க மாட்டீங்க, தேவையான சத்து உள்ள பொருட்கள் வந்து சாப்பிட மாட்டீங்க, சத்து உள்ள உணவுப் பொருட்கள் நீங்கள் சாப்பிட மாட்டீங்க, அது இல்லாமல் பேக்கடு ஃபுட்டு, ஸ்நாக்ஸ் ஐட்டம் அதிகமாக சாப்பிட்றீங்க, பேக்கரி ஐட்டம் அதிகமாக சாப்பிட்றீங்க, இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஓவரியோட ஹெல்த் வந்து ரொம்பவே மோசமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி நீங்கள் வந்து பேக்கடு ஃபுட்டு, ஸ்நாக்ஸ் அதிகமாக எடுத்துக்கும் போது உங்களோட கர்ப்பப்பையில் நீர் கட்டி, அதாவது பிசிஓடி, பிசிஓஎஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து அதிகமாக வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேருக்கு வந்து இதுதான் நம்மளோட ஓவரி அஃபெக்ட் பண்ணுது அப்படின்ற மாதிரி தெரியாது. ஆனால் நீங்கள் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு இதை கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். ஸோ உங்கள் ஓவரியை வந்து ஆரோக்கியமாக எப்படி பார்த்துக்கலாம் அப்படின்னா, நீங்கள் சாப்பிட்ற உணவு என்ன சாப்பிட்றீங்களோ அதுதான் உங்களோட கர்ப்பப்பையோட ஆரோக்கியத்தை அதிகமாக்கும் இல்லை குறைக்கும். ஸோ நீங்கள் சாப்பிட்ற பொருள் என்ன சாப்பிட்றீங்க அப்படின்றதுல கான்ஷியஸாக இருக்கிறது ரொம்பவே அவசியம். உங்கள் டெய்லி ரொட்டீனில் நீங்கள் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், விட்டமின், ஒமேகா 3 இந்த மாதிரி சத்துக்கள் இருக்க உணவுப் பொருள்களை எடுத்துக்கிறது ரொம்பவே அவசியம். இதெல்லாம் எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பச்சை காய்கறிகள், நட்ஸ், அதுக்கப்புறம் சீட்ஸ், கொழுப்பு அதிகமாக இருக்க மீன்கள். ஸோ இதெல்லாமே நீங்கள் டெய்லியும் வந்து உங்களோட ஃபுட்டில் எடுத்துக்கணும். நான்வெஜ் அதாவது ஃபிஷ் வந்து டெய்லியும் எடுத்துக்கணுமான்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி கிடையாது, வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் காய்கறிகள் எடுக்கிறீங்க அப்படின்னா, காய்கறிகளுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. உங்களோட வயிறு ஃபில் ஆகிற வரைக்கும் நீங்கள் டெய்லியுமே சாப்பிட்லாம். டெய்லி முட்டை சாப்பிட்லாம், டெய்லி நட்ஸ் சாப்பிட்லாம், டெய்லி கீரை சாப்பிட்லாம். இது எல்லாமே வந்து உங்களோட கர்ப்பப்பையோட ஆரோக்கியத்தை அதிகமாக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இது எல்லாமே நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போதே உங்களோட ஹார்மோன் வந்து பேலன்ஸ்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட் எடுக்காமல் ஸ்நாக்ஸ், அதாவது பேக்டு ஃபுட் இந்த மாதிரி எடுக்கும்போது ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால பிசிஓடி, பிசிஓஎஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபுட்டு மட்டும் இல்லாமல் நீங்கள் டெய்லி வந்து எக்ஸசைஸ், அதாவது டெய்லி ஆக்டிவாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ டெய்லி நம்ம வந்து வீட்டு வேலை செய்கிறோம், நான் டெய்லி வந்து நடந்துட்டு தான் இருக்கேன், கையை கால் அசைக்கிறேன், அந்த மாதிரி நினச்சிங்கன்னா அது தப்பு. நீங்கள் டெய்லி எக்ஸசைஸ் அப்படின்றது நீங்கள் யோகா பண்ணலாம், ஒரு ஒரு மாடரேட்டான எக்ஸசைஸ் பண்ணலாம், அல்லது வாக்கிங் போகலாம். வாக்கிங் அப்படின்றது அதுக்காகவே தனியாக ஒரு 30 மினிட்ஸ் ஆகுது டெய்லி நீங்கள் ஒதுக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். வீட்டு வேலை செய்கிறதெல்லாம் கணக்கில் இதில் வராது. ஸோ டெய்லி நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணணும். அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா, உங்களோட வெயிட்டை வந்து நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். நீங்கள் ஹெல்த்தியான ஃபுட் எடுக்கும்போதே உங்களோட வெயிட் வந்து கரெக்டாக மெயின்டைன் ஆகும். அது கூடவே சேர்த்து எக்ஸசைஸ், வாக்கிங்லாம் பண்ணும்போது வெயிட் வந்து அதிகமாக இன்க்ரீஸ் ஆகாமல் நீங்கள் பார்த்துக்க முடியும். இந்த வெயிட் அதிகமாக இருக்கிறதும் வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸ்க்கு ஒரு முக்கியமான காரணம். இதனால தான் முக்கியமாக நமக்கு பிசிஓடி, பிசிஓஎஸ், கர்ப்பப்பை நீர்க்கட்டி இந்த பிரச்சனையெல்லாம் வருது. அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, தூக்கம். 8 மணி நேர தூக்கம் வந்து ரொம்பவே முக்கியம். நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கீங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியே வர்றது ரொம்ப 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 முக்கியம். நீங்கள் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு விதத்தில் வந்து ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியே வர்றது ரொம்ப முக்கியம். ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ரிலாக்ஸாக இருக்கும்போது தான் நம்மளோட ஹார்மோன்ஸும் கரெக்டாக வேலை செய்யும். அடுத்து வந்து உங்களோட உடம்புக்கு தேவையான தண்ணி வந்து குடிக்கிறது ரொம்ப அவசியம். இதெல்லாமே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களோட கர்ப்பப்பை வந்து ஆரோக்கியமாக இருக்கும், சீக்கிரம் கன்சீவ் ஆகிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும், உங்களோட ஹெல்த்தியான ஃபுட் எடுக்கணும். 2வது டெய்லி எக்ஸசைஸ் இல்லைனா வாக்கிங் போகணும். 3rd வந்து உங்களோட வெயிட்டை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். 4th வந்து ஸ்ட்ரெஸ், அதுக்கப்புறம் தூக்கம்.
இது எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். இந்த 4 பாயிண்ட், அதாவது 5வது என்னன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி, தேவையான அளவு தண்ணி குடிக்கிறது. இந்த 5யுமே வந்து நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கும் போது உங்களோட கர்ப்பப்பையோட ஆரோக்கியத்தை வந்து நீங்கள் பாதுகாக்க முடியும். ஸோ இதெல்லாமே ஃபாலோ பண்ணிங்கனாவே உங்களுக்கு பீரியட்ஸ் வந்து ரெகுலராகி நீங்கள் சீக்கிரமாக ப்ரெக்னென்ட் ஆகிற வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.